பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் அநேகருக்கு பரிச்சயமான வசனம். ஆனால் சில வேளைகளில் பலவீனங்கள் நம்மை தாக்குகிற பொழுது, இல்லாவிட்டால் ஒரு சில காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுகிற பொழுது, நான் ஜெயம் எடுக்க முடியலையே, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியலையே என்று சொல்லி ஒரே நிலையில் நம்ம தங்கி விடுகிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்துல உங்களால் சில காரியங்களை நிறைவேற்ற முடியல, உங்களுக்கு என்று கொடுத்துருக்கிற லக்கை நிறைவேற்ற முடியல, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை வேலை இடத்துல கொடுத்துருக்குறாங்க, அதை நிறைவேற்ற முடியல, நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஐயோ இது எனக்கு செய்ய எனக்கு பலன் இல்லையே, ஸ்கில் இல்லையே. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு முதலாவது நீங்கள் நம்புங்க. இந்த வார்த்தையை எழுதின அருமையான தேவ மனிதர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மிகுந்த கடின சூழ்நிலை இருக்கிறார். அவர் தைரியத்தில் சொல்றாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற கோர்ஸை, நீங்க எடுத்திருக்கிற அந்த படிப்பை முடிக்க உங்களுக்கு பலன் உண்டு. உங்க வேலையில உங்க கொலீக்ஸ் மத்தியில ஷைன் ஆக உங்களுக்கு பலன் உண்டு. உங்க தொழில ஆசீர்வாதமாய் லாபகரமாய் நடத்த உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை எந்த தேசத்துல எந்த பட்டணத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஊழியத்தை மகிமையாய் தேவனுடைய நாமமே கட்டி எழுப்ப உங்களுக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துக கிறிஸ்துனால, கிறிஸ்துவினால, அவர் கொடுக்கிற பலத்தினால எனக்கு செய்ய பலன் உண்டு. இன்னைக்கு நீங்க பலவீனமானவங்கள்ல, உங்களால முடியாதுன்னு இல்லை, தேவன் உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தும்படியா இந்த நாள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஆண்டவரான எல்லாவற்றையும் செய்வேன். சொல்லிக்கொண்டே இருங்களேன், சொல்லிக்கொண்டே இருங்களேன். டேக் அ சேலஞ்ச். ஏதோ ஒரு இடத்துல உங்களை சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு முடியாது, இது நடக்கவே நடக்காது, உங்களால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சேலஞ்சை எடுத்து, ஆண்டவரே பிலிப்பியர் 4:13 படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால இந்த காரியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கொண்டு செய்ய வைக்க போறீங்க. எந்த இடத்துல உங்களால இந்த அசைன்மெண்ட்டை செய்ய முடியாது, இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியாதுன்னு சொல்லி என்னிடத்துல இருந்து எடுத்தாங்களோ, ஆண்டவரே பிலிப்பியர் 4:13க்கு சாட்சியா அவர்களை திரும்ப ஒரு விஷயம் என் கரத்துல கொடுக்கும்படியா, திரும்ப எனக்கு ஒரு சான்ஸை கொடுங்க ஆண்டவரே, உங்க பலத்தை நிரூபிக்கும்படியா, நீங்க தான் எனக்குள்ளது செய்ய வைக்கிறேன்னு அந்த பலத்தை நிரூபிக்கும்படியா திரும்ப என் கரத்துல கொடுக்க ஒரு சான்ஸ் கொடுங்க. திரும்ப நான் ஒரு தடவை முயற்சி செய்யும்படியா ஆண்டவரே ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க. திரும்ப உங்க கரத்துல வரும். பிலிப்பியர் 4:13 படி எந்த இடத்துல உங்களை தோல்வியா பார்த்தாங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு முடியலன்னு பார்த்தாங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு இருந்து, ஆண்டவர் உங்கள் பலனா இருந்து உங்களுக்காக காரியங்களை செய்ய போறார். ஒருவேளை என் பலத்துல என் சாமர்த்தியத்தில் நீங்க செஞ்சிருவீங்கன்னு நினைச்சு அப்படி இருந்தனால ஒருவேளை தடைகள், கொஞ்சம் போராட்டங்கள் வந்திருக்கலாம். சில வேளை அப்படி நடக்கிறது உண்டு. நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லி நம்மளை அறியாமலே நமக்குள்ள நம்முடைய சுயம் கிரியை செய்யும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், தம்பி உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், ஏன் பலத்துல தான் நீ செய்ய முடியும்னு சொல்லி சில இடத்துல ஆண்டவர் டிலேயை கொண்டு வருவார். ஒருவேளை உங்களை அறியாமல் இப்படி செய்திருந்தீங்களே, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அன்றே உங்க பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லுகிற பொழுது பிலிப்பியர் 4:13க்கு உங்களை சாட்சியை வைப்பார். உங்களை பலப்படுத்துக கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. முதலாவது நீங்க விசுவாசிக்கணும், திரும்ப திரும்ப அறிக்கை செய்யணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போறார். பிலிப்பியர் 4:13க்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. உங்க குடும்ப சாட்சியா இருக்க போது கர்த்தர் மகிமையா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.